Hi friends, welcome to EC tutorial. நம்ம சேனல்ல நம்ம first பார்க்க போற subject electron devices. நம்ம syllabusக்கு போறதுக்கு முன்னாடி we need small introduction about semiconductors. So அத first வீடியோல பார்க்கலாம். ஜெனரலா நம்ம மெட்டீரியல்ஸை கிளாஸிஃபை பண்ண போறோம். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ல ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜை பேஸ் பண்ணி தான் நம்மளால கிளாஸிஃபை பண்ண முடியும். எலக்ட்ரிக் சார்ஜ்னு பார்க்கும்போது நம்ம மெட்டீரியல்ஸ் 2 parameters கன்சிடர் பண்ணிக்குவோம். ஒன் இஸ் கண்டக்டிவிட்டி, செகண்ட் இஸ் ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எனக்கு ஃப்ளோ ஆக அலோ பண்ணது அந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ சார்ஜஸ் அப்படின்னா நமக்கு எதுவும் இல்லை, நம்மளுடைய எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்னால கரண்ட் கிரியேட் ஆகும், கரண்ட்னால எனக்கு சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படின்னா நம்மளுடைய கண்டக்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருந்தா கண்டக்டிவிட்டி நமக்கு அதிகமா இருக்கும். த செகண்ட் பேராமீட்டர் இஸ் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா சார்ஜ் பார்ட்டிகளுடைய மோஷனை அப்போஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் தான் எனக்கு ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஆப்போசிட் டு கண்டக்டிவிட்டி. ஸோ அதனால நம்ம கண்டக்டிவிட்டியும் ரெசிஸ்டிவிட்டி எப்படி ரிலேட் பண்ணலாம்னா கண்டக்டிவிட்டி இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மெட்டீரியல்ல எனர்ஜி ஃப்ளோ ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த எனர்ஜியை நம்ம என்ன பண்ண போறோம்னா டயக்ராமா ட்ரா பண்ண போறோம். தட் இஸ் எனர்ஜி பேண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்ல போறோம். இங்க எனர்ஜி பேண்ட் ஸ்ட்ரக்சர்ல 4 parameters நம்ம கன்சிடர் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெர்மி லெவல். ஃபெர்மி லெவல் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரான் ஆர்பிட்டல்ஸ் பத்தி நம்ம 12th படிச்சிருக்கோம். ஸோ ஹையஸ்ட் எனர்ஜி ஆக்குபைட் பை த எலக்ட்ரான் ஆர்பிட்டர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெர்மி லெவல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் பேராமீட்டர் இஸ் வேலன்ஸ் பேண்ட். வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னா ஒரு ஆட்டமோட லாஸ்ட் எலக்ட்ரான் ஆர்பிட்டர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேலன்ஸ் பேண்ட்னு சொல்லுவோம். தட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலன்ஸ் பேண்ட்னு சொல்லுவோம். The next one is conduction band. Conduction band அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் என்ன எனக்கு ஒரு எலக்ட்ரான் ஆர்பிட்டல் தான். இங்கேயும் எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனா அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலன்ஸ் பேண்டுக்கு நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றது மூலமா வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகி எனக்கு இந்த பேண்டுக்கு வந்திருக்கும். இந்த பேண்ட்ல எனக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரீயா மூவ் ஆகும். எலக்ட்ரான் மூவ் ஆச்சுனாலே நமக்கு அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படின்னா எனக்கு அங்க கண்டக்ஷன் இருக்கு. அதனாலதான் இந்த பேண்டே நம்ம என்னன்னு சொல்றோம்னா கண்டக்ஷன் பேண்டுன்னு சொல்றோம். த நெக்ஸ்ட் பேராமீட்டர் இஸ் பேண்ட் கேப். பேண்ட் கேப் அப்படிங்கிறது நமக்கு எனர்ஜி டிஃபரன்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலன்ஸ் பேண்டுடைய டாப்புக்கும் கண்டக்ஷன் பேண்டுடைய பாட்டம் லெவலுக்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேண்ட் கேப். இந்த பேண்ட் கேப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலுடைய கண்டக்டிவிட்டியை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக திஸ் பேண்ட் கேப் எனக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எனர்ஜி பேண்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இங்க எனர்ஜி பேண்ட் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட் வந்து என்ன ப்ளூ கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம், வேலன்ஸ் பேண்ட் வந்து என்னன்னா ரெட் கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு பேண்டுக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு 3 கண்டிஷன்ஸ் பாசிபிள். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லாப் ஆயிருக்கலாம். இந்த செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் இன் பிட்வீன்ல வந்து என்ன ஸ்மால் கேப் இருக்கலாம். தேர்ட் கண்டிஷன் வந்து என்னன்னா கேப் இஸ் லார்ஜா இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம். என்னோட கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லாப் ஆயிருக்கு. ஓவர்லாப் ஆனா எனக்கு என்ன ஆகும்? வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நம்ம எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாமலேயே என்னோட கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகும். ஸோ ஜம்ப் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கரண்ட் கண்டக்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நமக்கு கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லாப் ஆயிருந்ததுன்னா கண்டக்ஷன் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதனால இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம் ஆர் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? செகண்ட் கண்டிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி தேர்ட் கண்டிஷன் பார்த்துக்கலாம். இப்போ என்னோட கண்டக்ஷன் பேண்ட்க்கும் வேலன்ஸ் பேண்ட்க்கும் கேப் வந்து என்னன்னா எனக்கு அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா தான் என்னோட எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகும். பட் இங்க வந்து என்னன்னா எனக்கு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றதுங்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால எனக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரான் ஜம்பிங்கே எனக்கு இருக்காது. ஸோ கண்டக்டிவிட்டி இஸ் புவர். அதனால திஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லுவோம்.
ஏன் நம்மளால அவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்கலாம். அப்ளை பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கோம். அந்த மெட்டீரியல்ல ஒரு 1 கியூபிக் மீட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 1 கியூபிக் மீட்டர்ல பார்த்தீங்கன்னா மோர் தென் 10^28 ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆட்டம்லயும் எனக்கு என்ன இருக்குன்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் வந்து என்ன ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் அப்ளை பண்ணனாதான் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எனக்கு ஜம்ப் ஆகும். 10^28 ஆட்டம்ஸ், அந்த ஒவ்வொரு ஆட்டம்லயும் எனக்கு 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மோர் தென் 10^28 into 4. அவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் அப்ளை பண்ணனேன், தட் இஸ் எனர்ஜி நான் அப்ளை பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா அந்த மெட்டீரியல் ஓவர் ஹீட் ஆகும். ஓவர் ஹீட் ஆகி மெட்டீரியலே எனக்கு டேமேஜ் ஆயிடும். ஸோ அதனால அவ்வளோ எனர்ஜி நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஸோ த கண்டக்டிவிட்டி வெரி புவரா இருக்கும். திஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, தேர்ட் கண்டிஷன் ஓவர். இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு வரலாம். செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேண்ட் கேப் வந்து என்னன்னா ஸ்மாலா இருக்கு. ஸோ இங்க ஸ்மாலா இருக்கும்போது எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஓரளவுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணோம், பட் நாட் வெரி ஹை லெவல். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லா எலக்ட்ரான்ஸ்க்கும் வந்து என்னன்னா சஃபிஷியண்டா இருக்காது. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மட்டும் எனக்கு என்ன பண்ணுன்னா வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு என்னால மூவ் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா இதனுடைய கண்டக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, மெட்டலை விட கம்மியா இருக்கும், அட் த சேம் டைம் இன்சுலேட்டரை விட எனக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செமி கண்டக்டர்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இனி நம்ம பார்க்க போறது ஃபுல்லாவே வந்து என்னன்னா செமி கண்டக்டர்ஸ் பத்தி தான். ஸோ ஜென்ரலா மெட்டீரியல்ஸை நம்ம 3 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம்: இன்சுலேட்டர்ஸ், செமி கண்டக்டர் அண்ட் கண்டக்டர். ஸோ லார்ஜ் பேண்ட் கேப் இருந்தது அப்படின்னா எனக்கு கண்டக்டிவிட்டி புவரா இருக்கும். தட் டைப் ஆஃப் மெட்டீரியல் இஸ் கால்ட் அஸ் இன்சுலேட்டர். அதே எனக்கு பேண்ட்ஸ் ஓவர்லாப் ஆயிருந்ததுன்னா கண்டக்டிவிட்டி ஹையா இருக்கும். அந்த டைப் ஆஃப் மெட்டீரியலை நம்ம கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதே எனக்கு பேண்ட் கேப் ஸ்மாலா இருந்ததுன்னா கண்டக்டிவிட்டி இன்சுலேட்டரை விட அதிகமா இருக்கும், பட் கண்டக்டரை விட ஸ்மாலரா இருக்கும். தட் டைப் ஆஃப் மெட்டீரியலை நம்ம செமி கண்டக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி செமி கண்டக்டர்ஸ்க்கு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சுலேட்டர்லயோ கண்டக்டர்லயோ நம்மளால கண்டக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் செமி கண்டக்டர்ல நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணி கண்டக்டிவிட்டி லெவலை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். தட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் செமிகண்டக்டர். இங்க செமிகண்டக்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய செமிகண்டக்டர்ஸ் மெட்டீரியல் இருக்கு. சிலிக்கன், ஜெர்மானியம், கேலியம் ஆர்சனைடு இதெல்லாம் நம்ம மோஸ்டா யூஸ் பண்றது. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னா சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். என்ன ரீசன்னால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்ட்க்கு ஜம்ப் ஆகணும்னா we have to apply energy. அந்த எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் எனக்கு சிலிக்கன்லயும் ஜெர்மானியம்லயும் லெஸ்ஸா இருக்கும் கம்பேர்ட் டு அதர் செமி கண்டக்டர் மெட்டீரியல்ஸ் லைக் கேலியம் ஆர்சனைடு சம்திங். ஸோ அந்த ரீசனால தான் நம்ம என்ன பண்ணாங்கன்னா சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் நாம அதிகமா யூஸ் பண்ணக்கூடியோம். இனி ஃபுல்லா வந்து என்ன செமி கண்டக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது செமிகண்டக்டர்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகே ஓகே செமிகண்டக்டர் என்ன பண்ணலாம்னா ஜென்ரலா 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னா எனக்கு இட்ஸ் அ பியூர் செமிகண்டக்டரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் என்னன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட some amount of impurities ஆட் பண்ணோம்னா that results in extrinsic semiconductor. இது எதுக்காக ஆட் பண்றோங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஃபர்தரா 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் பி டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், செகண்ட் ஒன் இஸ் என் டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்ங்கிறது வெரி பியூர் செமிகண்டக்டர். இங்க எனக்கு எந்த ஒரு இம்பியூரிட்டிஸும் செமிகண்டக்டர்ஸ்னுடைய எலக்ட்ரிக்கல் பிஹேவியர்ஸ் எனக்கு அஃபெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் எனக்கு என்ன ஆகும்னா தெர்மலா ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஃபியூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஃபியூ நம்பர் ஆஃப் ஹோல்ஸா தான் இருக்கும். ஓகேவா? ஆனா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் எனக்கு ஈக்குவலா இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு எலக்ட்ரான் கரண்ட்டும் ஹோல் கரண்ட்டும் ஈக்குவலா இருக்காது.
என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய எஃபெக்டிவ் மாஸ் வேற, ஹோல்னுடைய எஃபெக்டிவ் மாஸ் வேற. ஸோ அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்னன்னா ஈக்குவலா இருக்கணுங்கிறது இல்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்க எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் நம்ம தெர்மலா ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படின்னா எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேரியர்ஸ் வந்து என்னன்னா என்னோட டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சப்போஸ் இப்ப டெம்பரேச்சர் லோவா இருந்தது அப்படின்னா இந்த இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டர் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆஸ் அ இன்சுலேட்டர். அதுமே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் கேரியர்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் கேரியர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட மூவ்மெண்ட்டும் எனக்கு அதிகமாகும். ஸோ அதனால எனக்கு கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தீஸ் ஆர் அபவுட் இன்ட்ரின்சிக். நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர். இப்ப எனக்கு இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டர்னு எடுத்துட்டோம்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல அதோட கண்டக்ஷன் வந்து என்னன்னா வெரி புவர்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா நம்பர் ஆஃப் கேரியர்ஸ் எனக்கு கம்மியா தான் இருக்கும். ஸோ கண்டக்ஷன் வந்து என்னன்னா எனக்கு புவரா தான் இருக்கும். அதனால என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டர்ல சம் இம்பியூரிட்டிஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணி சார்ஜ் கேரியர்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். எய்தர் ஹோல் ஆர் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ நம்ம சார்ஜ் கேரியர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா என்னோட கரண்ட் கண்டக்ஷன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டரோட ஒரு இம்பியூரிட்டியை நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த ஆடிங் ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோப்பிங்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டர்ல தெர்மலா ஜென்ரேட் ஆகிறதுனால சார்ஜ் கேரியர்ஸ் ஃபியூ அண்ட் நம்பர்ஸா இருக்கும். பட் எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர்ஸ்ல நம்ம டோப்பிங் பண்றதுனால நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து என்னன்னா எனக்கு ஹையா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றதை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர்ஸ் 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ ஆன்டிமனி எடுத்துக்கலாம். ஆன்டிமனில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கும். அந்த 5 எலக்ட்ரான்ஸ்ல எனக்கு என்ன ஆகும்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அட்ஜசன்ட் சிலிக்கன் ஆட்டம்ஸோட சேர்ந்து எனக்கு கோவலன்ட் பாண்ட் எனக்கு ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அப்படின்னா அங்க எனக்கு என்ன ஆகுதுன்னா 1 எலக்ட்ரான் வந்து என்னன்னா ஃப்ரீயா இருக்கும். அந்த எலக்ட்ரானை எனக்கு என்ன பண்ணும்னா எனக்கு கரண்ட் கண்டக்ஷனுக்காக எனக்கு டொனேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 1 எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ். அதே அக்செப்டர்ல பார்க்கலாம். போரான் எடுத்துக்கலாம். போரான்ல பாத்தீங்கன்னா எனக்கு 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 3 சிலிக்கனோட கோவலன்ட் பாண்டை ஃபில் பண்ணிடும். ஆனா ஒரு இடத்துல வந்து என்னன்னா பாண்ட் ஃபில் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா ஹோல் வந்து என்னன்னா எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்படின்னா அங்க எனக்கு என்ன ஆகுது? எலக்ட்ரானை எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அதனாலதான் இதை அக்செப்டர் இம்பியூரிட்டர்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன என் டைப்னா என்ன, பி டைப்னா என்னன்னு டீடைலா பார்க்கலாம். என் டைப் செமி கண்டக்டர்னா இன்ட்ரின்சிக் செமி கண்டக்டர்ஸோட டோனர் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணோம்னா இட் ரிசல்ட்ஸ் இன் என் டைப் செமி கண்டக்டர். டோனர் இம்பியூரிட்டிஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? பென்டா வேலன்ட் இம்பியூரிட்டிஸ்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிளா ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி எடுத்துக்கலாம். ஆர்சனிக்ல எடுத்தோம்னா நம்ம இப்ப ஆல்ரெடி பார்த்ததான் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுல 4 எலக்ட்ரான்ஸ் எனக்கு கோவலன்ட் பாண்ட் வந்து என்னன்னா ஃபார்ம் பண்ணும். 5th எலக்ட்ரான் எனக்கு ஃப்ரீயா இருக்கும். ஸோ அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணோம்னா வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆகி எனக்கு கரண்ட் கண்டக்ஷன்ல எனக்கு அது பார்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ இங்க பார்த்தோம்னா எனக்கு எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் ஹோல் கான்சன்ட்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஹையா இருக்கு. ஸோ எலக்ட்ரான் அப்படின்னா நமக்கு என்னது? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதனாலதான் இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டரை நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா N, that is a negative charge, N type semiconductor சொல்றோம். And here the Fermi level of extrinsic N type extrinsic semiconductor intrinsic semiconductor விட எனக்கு ஹையா இருக்கும். And Fermi level அப்படின்னு பாத்தீங்கன்னா closer to conduction band than valence band ன்னு சொல்லலாம். Next P type semiconductor. P type extrinsic semiconductorsனா நம்மளோட intrinsic semiconductorsோட acceptor imperators add பண்ணோம் அப்படின்னா that results in P-type extrinsic semiconductor. இங்க acceptor imperators நம்ம என்னன்னு சொல்லலாம்? Trivalent imperators. 3 valence electrons இருக்கு. ஸோ அதனால trivalent imperators சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா அலுமினியம், போரான், கேலியம், லைக்
ஓகே, இப்போ கேலியம்ல எனக்கு என்ன ஆகும்? 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் வி நீட் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். கோவலன்ட் பாண்ட் ஃபில் பண்ணணும்னா 4 வேணும். அப்படின்னா ஃபோர்த் பாண்ட் வந்து என்னன்னா எனக்கு வேக்கண்டா இருக்கிறதுனால இட் ரிசல்ட்ஸ் இன் அ ஹோல். ஸோ அப்படின்னா இங்க எனக்கு எப்படி இருக்கும்? ஹோல் கான்சன்ட்ரேஷன் இஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன். ஹோல் கான்சன்ட்ரேஷன்னா பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் பி. அதுக்காக தான் இந்த செமி கண்டக்டர் நம்ம என்ன சொல்லணும்னா பி டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர்னு சொல்றோம். அண்ட் ஃபெர்மி லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டருடைய ஃபெர்மி லெவல் இஸ் less than intrinsic semiconductor energy level. At the same time, the Fermi level is closer to VB, that is valence band, than conduction band. Okay, so next video ல இருந்து நம்ம syllabus பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.